அத்தியாயம் 4. ஏதோ ஒரு சத்தம் கேட்டு சமையல் கட்டுக்கு நான் சென்றபோது என் உம்மாவின் தலைமையில் சகல பெண்களும் பதற்றத்துடன் நின்றிருந்தார்கள். நடுவில் பாத்துமாவின் ஆடு. அதற்கு தலை இல்லை. அதாவது அது ஆவேசத்துடன் எப்படியோ ஒரு கலையத்தில் தலையை நுழைத்து விட்டது. பிறகு அதை எடுக்க முடியாமல் கலையத்துடன் நின்றுவிட்டது என்றால் பெண்கள் எல்லாம் சேர்ந்து அதை பிடித்து நிறுத்தியிருக்கிறார்கள். கலையத்தை எப்படி எடுப்பது? இதுதான் தலையாய சிந்தனை. பாத்துமாவின் ஆடு செய்த இந்த வேண்டாத்தனத்தை நான் பார்த்து விட்டேன். பாத்துமாவுக்கு இது லேசான மன வருத்தம் இருக்கும் போல். இது இப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஆடு இல்லை பெரியண்ண என்று சொன்னாள். சகவாச தோஷமாக இருக்கலாம். நான் ஒரு சிறு கல்லை எடுத்து கலையத்தை உடைத்து ஆட்டை விடுவித்தேன். ஐயடா, இது எங்களுக்கு தெரியாதாக்கும் உம்மா சொன்னாள். புத்திய பாரேன், ஒரு நல்ல கலையத்தை உடைச்சிட்டான். நான் அவமானத்துடன் திரும்பி வந்து வராந்தாவில் உட்கார்ந்திருந்தேன். அப்போது அப்துல் காதரின் மூத்த மகள் பாத்துக்குட்டி ஓடி வந்து பூத்தாப்பா என்று என்னை கூப்பிட்டாள். அவள் வாயின் மேல் பகுதியில் 1-2 பற்கள் இல்லை. அவள் சொன்னாள், அபி என்ன அடிச்சான்? அபி ஓடி வந்து சொன்னான், தாத்தா பிஏ அடிச்சா. இனிமே சண்டை போடக்கூடாது என்று தாக்கீது செய்து அனுப்பி வைத்தேன். அப்போது இன்னொரு வழக்குடன் செய்து முகமது வருகிறான். மாமா என்று கூப்பிட்டபடி. லைலா என்ன உள்ளாடத்திப்பாருன்னு கூப்பிட்டா. கொடுமையிலும் கொடுமை, ஒரு ஆண்மகனை ஒரு பெண் மீண்டும் உள்ளாடத்திப்பாரு என்று அழைப்பதா? லைலா, நான் கூப்பிட்டேன். லைலா வந்தாள். கண்களை நிரப்பியபடிதான். வந்தவுடனே சொன்னாள், பெரிய மூத்தாப்பாவை கூட்டிகிட்டு போக மாட்டேன். நீ கூட்டிகிட்டு போக வேண்டாண்டி, கம்பெடுத்துட்டு வாடா. செய்து முகமது இடும்பன் புளிய மிளாறுகளை எடுத்துக்கொண்டு வந்தான். அதை காட்டி லைலாவை பயமுறுத்தி இனிமேல் யாரையும் அப்படி கூப்பிடக்கூடாது என்று அறிவுரை செய்து அனுப்பி வைத்தேன். திடீரென்று சில கோழிகள் பயங்கரமாக கொக்கரித்தபடி பறந்தோடி சாய்வு நாற்காலியில் படுத்திருந்த என் மீது வந்து விழுந்தன. பின்னால் பாய்ந்தோடி வந்தது பாத்துமாவின் ஆடு. விசேஷமாக ஒன்றுமில்லை. மீண்டும் மற்றொரு சிறு கலையத்தை பாத்துமாவின் ஆடு உடைத்திருக்கிறது. 2 ஆணுமாக்களின், ஒரு ஐசாமாவின் கூப்பாடுகள், உம்மாவின் வசவு, குழந்தைகளின் சிரிப்பு, பாத்துமாவின் வேதனை குரல், எனக்கு எதுவுமே தெரியாது என்பது போல் பலாமரத்தடியில் நின்று கொண்டிருந்தது பாத்துமாவின் ஆடு. 4 மணியானதும் நான் கொஞ்சம் நடப்பதற்காக இறங்கினேன். அப்படியே சந்தைக்கு சென்றேன். அப்போதுதான் ஆச்சரியமான அந்த சம்பவத்தை பார்த்தேன். ஒரு சிறு கூடை நிறைய சாம்பக்காய்களுடன் அபியும் பாத்துக்குட்டியும் சந்தை ஆரவாரங்களுக்கு இடையில் உட்கார்ந்திருக்கிறார்கள். 1000 யானைகளினிடையே 2 எலிக்குஞ்சுகள் போல். 2 பேரும் வியாபாரம் செய்கிறார்கள். அபிதான் வியாபாரி. பீக்க ஒத்த கை காலனா, 2 கையும் 1 கூடையும் 2 காலனா. அதாவது 5 சாம்பக்காய்கள் காலனா, அரையனாவுக்கு 11 காய்கள். அபியின் ஒரு கையில் 5 விரல்கள் அல்லவா? இந்த வியாபார அணுகுமுறையை நான் கவனித்து கொண்டே நின்றிருந்தேன். மொத்தம் 6 அணாவுக்கு வியாபாரம் செய்தான். 6 அணாவையும் நான் வாங்கி கொண்டேன். அன்றிரவு உம்மாவின் கையில் நான் 8 அணா கொடுத்தேன். உம்மாவுக்கு மகிழ்ச்சி. சாப்பிட்டு விட்டு தூங்குவதற்கு முன் நான் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய முறைகளை குறித்து அங்கிருந்த தகப்பன்மார்களிடம் பேசினேன். தாய்மார்களுக்கு நல்ல சோறு கொடுக்க வேண்டிய அவசியத்தை குறித்தும் பேசினேன். பிள்ளைகளை சுத்தமாக வளர்த்த வேண்டிய முறைகளை பற்றியும் பேசினேன். வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக பராமரிப்பது பற்றி பேசினேன். எல்லாவற்றிற்குமாக சேர்த்து ஹனீஃபா ஒரு பதில் சொன்னான். நான் பட்டாளத்துக்கே போயிடுறேன். அபு சொன்னான், பெரியண்ணா மட்டும் கொஞ்சம் கவனிச்சா போதும். கொஞ்சம் பைசா செலவு செய்யணும். நமக்கு இந்த வீட்டு கூரையை மாற்றி ஓடு பாவணும். பெரியண்ணன் வந்ததுனால முற்றம் சரியாயிடுச்சு. பணத்தை போட்டு சரி செய்தது நான். ஒரு லோடு கல் இறக்கி கட்டியிருந்தேன். அதெல்லாம் போகட்டும். அப்துல் காதர் சொன்னான், பாத்துமாவோட ஆடு குட்டி போடட்டும். சில நாட்கள் சென்றன. டும், பாத்துமாவின் ஆடு பிரசவித்தது. மத்தியான நேரம் என்று நினைக்கிறேன். சுப முகூர்த்தம். லேசான சாரல் மழை வீசியது. விஷயத்தை அறிந்ததுமே எனக்கு பதற்றமாகிவிட்டது. ஏதாவது ஆபத்துகள் நிகழக்கூடும் அல்லவா? பேறுகாலத்தின் போது இறந்து போன பல சம்பவங்களும் நினைவுக்கு வந்தன. எனக்கு மிகுந்த வருத்தம் தோன்றியது. உம்மாவை ஒரு 100 தடவையாவது கூப்பிட்டிருப்பேன். உம்மா, நீங்கள் அது பக்கத்திலேயே நின்றுக்குங்க என்று நான் கேட்டுக்கொண்டேன். உம்மா எதுவும் சொல்லவில்லை. எனக்கு பதற்றம் அதிகரித்தது. என்ன நடக்கப் போகிறதோ? அங்கே போய் பார்த்தால் என்ன? ஆனால் அதற்கான மனதிடம் இல்லை. இருந்தாலும் ஒரு தடவை அங்கே எட்டி பார்த்து கொண்டேன்.
ஆட்டை மட்டும் காண முடியவில்லை. ஒரு பெரும் மக்கள் திரளே அங்கிருந்தது. உம்மா, 2 ஆணும்மாக்கள், ஐசாமா, பாத்துக்குட்டி, அபி, ஆரிஃபா, செய்து முகமது, ரஷீது, சுபைதா, இவர்களுடன் பக்கத்து வீட்டு பெண்களும். பெரிய திருவிழா கூட்டம். எல்லாரும் மகிழ்ச்சியுடன் தான் காணப்பட்டார்கள். யாருக்கும் எவ்வித பதற்றமும் இல்லாதது ஏன்? நான் உம்மாவை கூப்பிட்டு கேட்டேன், பாத்துமாவை கூப்பிட ஆள் அனுப்பியாச்சா? பாத்துமா அல்லவா அங்கே இருக்க வேண்டிய முக்கியமான நபர். ஆனால் அவளை கூப்பிட இன்னும் ஆள் அனுப்பவில்லை. உம்மாவுக்கும் மற்ற பெண்களுக்கும் இது வெறும் ஷூ என்பது போல். அப்போதுதான் தெரிந்தது அவர்களில் யாருக்குமே இது ஒரு பெரிய விஷயம் இல்லை என்பது. அவர்களெல்லாம் ஆளாளுக்கு நிறைய குழந்தை பெற்றவர்கள். உம்மாவை எடுத்துக்கொண்டால் இன்னும் அதிகமாக பெற்றவள். உம்மாவின் மக்களான பாத்துமாவும் ஆனுமாவும் கூட தாய்மார்கள்தான். உம்மாவின் ஆண் மக்களின் மனைவிமார்களான ஆனுமாவும் ஐசாமாவும் குழந்தை பெற்றவர்கள்தான். இந்த பிரசவம் என்ற விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு செய்திகளே அல்ல. யாராவது பெற்றதாக கேள்விப்பட்டால் ஆனா பெண்ணா என்றொரு அனிச்சையான சொல் வாயிலிருந்து விழும், அவ்வளவுதான். ஆனால் இது போன்ற முன் அனுபவங்கள் இல்லாத எனக்கு கொஞ்சம் பதற்றமாக தான் இருந்தது. மேற்கு திசையை பார்த்தவாறே நான் நாற்காலியில் தனியாக அமர்ந்திருந்தேன். எந்த விவரமும் தெரியவில்லை. அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ. நான் கொஞ்சம் அதிகமான பீடிகளை புகைத்து தீர்த்தேன். சிறிது நேரம் அங்குமிங்குமாக உலாத்தினேன். அப்படி நடக்கும்போது அபியும் பாத்துக்குட்டியும் சேர்ந்து அங்கே வந்தார்கள். அபி வீர முழக்கம் செய்கிறான். பீ தான் முதல்ல கண்டேன், பாத்துக்குட்டி சொன்னாள். அபி இல்லை, நான் தான், லைலா சொன்னாள். காக்காவை கூட்டிட்டு போக மாட்டேன், நான் தான் முதல்ல கண்டேன். இந்த குட்டி குருமான்கள் எதை முதலில் பார்த்தன? நான் அபியிடம் கேட்டேன், எதடா நீ முதல்ல கண்ட? அபி பெருமையுடன் சொன்னான், அது முழுசாட்டு பிறந்ததை பீ தான் முதல்ல கண்டேன். ஆடு பெத்தாச்சா? நான் கேட்டேன். பாத்துக்குட்டி சொன்னாள், பெத்தாச்சு, அது முழுசாட்டு பிறந்ததை நான் தான் முதல்ல கண்டேன் பூத்தாப்பா. அப்பாடா, பிரசவித்து விட்டது, எந்த பிரச்சனையும் இல்லாமல். எனக்கு நிம்மதியாக இருந்தது. நான் போய் பார்த்தேன். தாயும் குட்டியும் திண்ணையில், வெளுத்த நோஞ்சான் குட்டி. இந்த மாபெரும் பிரபஞ்சத்தை எந்த ஒரு பிரமிப்பும் இல்லாமல் பார்த்தபடியே கிடந்தது குட்டி. தாயை சூடு தண்ணீரில் குளிக்க வைக்கவும் அதற்கு பால் கொடுக்கவும் எல்லாம் சொல்ல தோன்றியது. ஆனால் பால் எங்கிருந்து? சூடு தண்ணீர் இருக்கிறது. நான் ஏதாவது சொன்னால் பெண்களுக்கு அது தமாஷாக தோன்றும். இருந்தாலும் நான் உம்மாவிடம் கேட்டேன், அதுக்கு ஏதாவது கொடுத்தீங்களா உம்மா? எதுவுமே கொடுக்கவில்லை. கொஞ்ச நேரத்திற்கு பிறகு தேர இலையோ எதையோ கொடுப்பார்களாம். அதுதான் வழக்கமாம். நான் சொன்னேன், அந்த குட்டியை ஒரு பாய் போட்டு கிடத்துங்க, குளிர்ந்த வெறும் திண்ணையில் கிடக்குதே. பாயில் படுக்க வைத்தார்களோ என்னமோ. நான் ஓடிப்போய் பெரிய நேந்திரம் பழத்தை கொண்டு வந்து தாயாட்டுக்கு கொடுத்தேன். அது கரிசனத்துடன் தின்றது. இது என்னது என்பது போல் பெண்கள் எல்லாரும் என்னை பார்த்தார்கள். உம்மா மட்டும் லேசாக புன்னகைத்தாள். சாயங்காலத்திற்கு பிறகு பாத்தும்மாவும் கதீஜாவும் கொச்சுண்ணியும் வந்தார்கள். ஆடு பிரசவித்த செய்தியை அறிந்த பாத்தும்மா எதுவுமே சொல்லவில்லை. படுக்க போகும்போது நான் கேட்டேன், ஆட்டுக்குட்டியை எங்கே போட்டிருக்கீங்க? சமயக்கட்டில். யாரோ சொன்னார்கள், கூடை போட்டு மூடி இருக்கு. கூடையை கவிழ்த்து மூடி வைத்திருக்கிறார்களாமே. ஆனும்மா, அதுக்கு மூச்சு முட்டாதா? உங்கள் யாரோட பிள்ளைங்களையாவது இப்படி குட்டையை போட்டு மூடி போடுவீங்களா என்று தெரியாமல் கேட்டுவிட்டேன். பிறகு அதை என்ன செய்யணும் என்ற பதில் வந்தது. யாரென்று தெரியவில்லை. நான் பேசாமல் படுத்திருந்தேன். இந்த பிரசவக்காரிகளினிடையே வைத்து நான் ஏதாவது பேசுவதில் ஒரு சிக்கல் இருந்தது. நான் இல்லாத போது அவர்கள் இதை சொல்லி சிரிப்பார்கள். முதல் விஷயம், நான் கல்யாணமாகாதவன். ஆகவே தெரியாத விஷயங்களை பற்றி பேசாமல் இருப்பதுதான் உத்தமம். நான் போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு கண்களை மூடி பேசாமல் கிடந்தேன். மறுநாள் காலையில் எழுந்து குளிப்பது முதலான வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு சாயா குடித்து கொண்டிருக்கும் போது ஆனுமாவிடம் கேட்டேன், அதுக்கு ஏதாவது கொடுத்தியா? அது என்று சொன்னால் ஆனுமாவுக்கு தெரியும் பாத்துமாவின் நாடுதான். புல்லு போட்டிருக்கு என்று சொன்னால் ஆனுமா. ஆனுமாவின் நாட்டுக்கான புல்தான். பாத்துமாவின் ஆடும் குட்டியும் முற்றத்தில் பலா மரத்தின் அடியில் வந்து நிற்கின்றன. தாய் தன் குட்டியை கூட்டி வந்து காட்டுகிறதாக இருக்கலாம், ஆகாரம் எங்கிருந்து கிடைக்கிறது என்று. குட்டி இழுத்திழுத்து நடந்து கீழே விழுகிறது. நடப்பதற்கு கொஞ்சம் சிரமம்தான். அதை எடுத்து ஒரு முத்தம் கொடுக்கலாம் என்று தோன்றியது.
அப்போது ஹனீஃபா வந்து என் முன்னால் நின்று கொண்டிருந்தான். வலிவது போல் வேட்டி மட்டும்தான் உடுத்தியிருந்தான். அவன் சொன்னான், ஒரு 10 ரூபாய் வேணும் பெரிய அண்ணன். சின்ன அண்ணன் கிட்ட கேட்டால் திட்டுவார். அபுவும் சேர்ந்து என்னை கேலி செய்வான். பாருங்க, என் கையில் காசு இருந்தால் நான் ஒரு சட்டை தைச்சி போட்டிருக்க மாட்டேனா? நீ என் சட்டையையும் டபுள் வேட்டியையும் கொஞ்ச நாளைக்கு முன்னால் எடுத்ததாக எனக்கு நினைவு இருக்குதே. நானா? எனக்கு ஒன்றும் தேவையில்லை. நான் பட்டாளத்துக்கே போயிடுறேன். இங்கே யாருக்குமே நான் தேவையில்லைனாலும் சர்க்காருக்கு நான் தேவை உண்டு. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. பெரிய அண்ணனோட டபுள் வேட்டியும் சட்டையும். நான் இடையில் நுழைந்து சொன்னேன், கொஞ்சம் நிறுத்துடா. உனக்கு நான் அதை தரலை. வெளுத்து கொண்டு வந்ததை என்னிடம் கேட்காமலேயே நீ எடுத்துக்கிட்ட. என்கிட்ட சட்டையும் வேட்டியும் கம்மியாக இருக்கிறதுனால என்கிட்ட அதுக்கான கணக்கும் இருக்குது. அதிகமாக இருந்தபோது உம்மாவும் திருடி இருக்காங்க, அப்துல்லும் திருடி இருக்கான், பாத்துமாவும் ஆனுமாவும் திருடி இருக்காங்க. உன் பெஞ்சாதி ஐசாமாவும் அப்துல்லோட பெஞ்சாதி ஆனுமாவும் மட்டும்தான் திருடலை. ஹனீஃபா சொன்னான், அந்த டபுள் வேட்டியையும் சட்டையும் என் கையிலிருந்து அபு பிடிச்சு பறித்து வாங்கிட்டான். பெரியண்ணே, நான் இப்போ இருக்கிற அலங்கோலத்தை பார்த்தீங்களா? ஈர்க்கல் போல் இருக்கிற அபு தடியனாக இருக்கிற ஓங்கிட்ட இருந்து பிடிச்சு பறித்து வாங்கிட்டானா? சந்தேகமாக இருந்தால் அபி கிட்ட வேணும்னா கேட்டு பாருங்க. டேய் அபி. அபி வந்தான். இவன் தான் ஹனீஃபாவின் எல்லாவற்றிற்குமான ஏக சாட்சியம். அவன் வந்ததுமே சொன்னான், வாப்பா சொல்லத அபி கண்டேன். விஷயம் இந்த வரைக்கும் வந்துவிட்ட நிலையில் லேசாக திறந்த வாசலின் இடையில் ரஷீதையும் இடுப்பில் வைத்தபடி வந்து நின்று ஐசாமா சொன்னால், வாப்பாவும் மகனும் சொல்கிறது போய், மகன்கிட்ட சொல்லி கொடுக்குறத நான் கேட்டேன். பெரிய மச்சானோட டபுள் வேட்டியும் சட்டையும் அபி வாப்பாவோட பெட்டியில் தான் இருக்குது. டே திருடா, பெருந்திருடா, நீ என்னையையும் அப்துல்லையும் தென்னை மடல் அள்ள வச்ச ஞாபகம் உனக்கு இருக்குதாடா? ஹனீஃபா சொன்னான், அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு நிறைய வேலை இருக்குது. நான் ரத்தத்தை வேர்வையாக்குற ஆள். அப்படின்னா உனக்கு ஒரு ஏத்த வாழைத்தோட்டம் இருக்கிறது? அவன் சொன்னான், நான் அதை பெரிய அண்ணனுக்கே தந்துடுறேன். ஒரு 15,000 ரூபா தந்தா போதும். விலை கொஞ்சம் அதிகரித்திருந்தது. அவன் இந்த விலையில் 10ல் ஒரு பகுதிக்கு தான் அதை வாங்கினான் என்பது எனக்கு நினைவிருக்கிறது. பெருந்திருடன். நான் உம்மாவை கூப்பிட்டேன். உம்மா வந்ததும் நான் கேட்டேன், முன்பு ஹனீஃபா சின்னவனாக இருக்கும்போது 5 ரூபாய் திருடின ஞாபகம் இருக்கா? பிறகு இவன் முதலாளி போல் உட்கார்ந்துட்டு இவனோட அண்ணன்மாரான என்னையும் அப்துல்லையும் ஒரு கும்பான தென்னை மடலை அள்ளி காயப்போட வச்சான். இவன் பேசாமல் உட்காந்துட்டு எங்களுக்கு தினசரி 4 சக்கரம் கூலி தருவான். அப்படி 7-8 நாள் கழிஞ்ச பிறகு தான் வாப்பாவுக்கு விஷயம் தெரியும். நான் தான் திருடினேன்னு சொல்லி வாப்பா முதல்ல என்ன அடித்தாங்க. அந்த சம்பவம் உம்மாவுக்கு ஞாபகம் இருக்கா? உம்மா சொன்னாள், ஹனீஃபா திருடினது வாப்பாவோட பெட்டியிலிருந்து இல்லை. அந்த காலத்தில் என்னோட வெத்தலை பெட்டியில் நிறைய வெள்ளிப்பணம் இருக்கும். இவன் திருடுறது எப்படின்னு தெரியுமா? வேணாம், ஒன்றும் சொல்ல வேணாம். இவனோட பெஞ்சாதியும் பிள்ளைங்களும் நிற்கிதுங்க. சொல்லுங்க உம்மா, அறியட்டும். அது வேறொன்றும் இல்லை. உம்மாவோட வெத்தலை பெட்டியிலிருந்து வெள்ளி பணம் திருடுறத நான் ஒரு உபஜீவன தொழிலாக செஞ்சுட்டு இருந்தேன். உம்மா படுத்திருக்கிற கூட்டத்தில் போய் நானும் படுத்துக்குவேன். உம்மா லேசாக கண்ணை செந்தாங்கன்னு தெரிஞ்சதும் மடியிலிருந்து வெத்தலை பெட்டியை எடுத்து 4 பணம் திருடி எடுத்துட்டு உம்மாவுக்கு தெரியாமல் அதை மடியிலேயே வச்சுட்டு எழும்பி போயிடுவேன். யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாத ஒரு திருட்டு. உம்மா சொன்னாள், ஹனீஃபா வளர்ந்த பிறகும் கூட பால் குடிக்க வருவான். பால் குடிச்சிட்டு இருக்கவையே வெத்தலை பெட்டியை திறந்து பணம் திருடுவான். ஒரு தடவை இப்படி எடுக்கும்போது கண்டுபிடிச்சிட்டேன். அன்னைக்கு அடித்து விரட்டினதில் தான் பால் குடியும் நின்றுது. ஹனீஃபா பெரும் திருடன் தான். அப்துல் திருடுனது கிடையாதாம்மா? அவனும் திருடுவான். இதில் நீ மட்டும்தான் திருடுனதில்லை. நான் ஒருவன் மட்டும் நல்லவன். ஹா, எவ்வளவு ஸ்டைலான வாழ்க்கை! பாத்தியாடா ஹனீஃபா, பாத்தியாடா அபி, பாத்தியாடி லைலா, பாத்தியாடா ரஷீது. ஹனீஃபா சொன்னான், உம்மா, என் செல்ல உம்மா ஞாபகம் இல்லாமல் சொல்கிறீங்க. இல்லைனா ஐசாமாவும் ஆனுமாவும் சின்ன அண்ணனோட பெஞ்சாதியும் அறியட்டும்னு போய் சொல்கிறீங்க. பெரிய அண்ணனும் உம்மாவோட வெத்தலை பெட்டியிலிருந்து பணம் திருடி இருக்காங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குமா? என்னையும் சின்ன அண்ணனையும் கூட்டிகிட்டு போய் பெரிய அண்ணன் சாயா வாங்கி தந்திருக்காங்க. எத்தனை தடவை தெரியுமா? கடையில் பணமாக தான் கொடுப்பாங்க. பெரிய அண்ணன்கிட்ட அப்போல்லாம் ஏது பணம் சொல்லுங்கள் பார்க்கலாம். விஷயத்தை மாற்ற நினைத்தேன். நீ என்கிட்ட இருந்து பல தடவையாக 2, 3, 5, 10ன்னு வாங்கினது போக 100 ரூபாய் வரை தர வேண்டியது இருக்குது. இதுக்கு சாட்சியாக கிறிஸ்தியானிகளும் நாயன்மாரும் ஈழவமாருமான உன்னோட கூட்டாளிங்களும் உண்டு. அவங்கள எல்லாம் நான் உம்மா முன்னால் ஆஜர்படுத்துகிறேன். எட்ரா 100 ரூபாய். என் செல்ல அம்மா, இந்த பெரியண்ண என்ன சொல்கிறாங்க? நான் 100 ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்குதுண்ணா.
நான் பெரிய அண்ணனுக்கு ஏத்தம்பழம் வாங்கி கொடுத்துருக்கேன், புருத்திச்சக்கை வாங்கி கொடுத்துருக்கேன், வெண்டைக்காய், பாவைக்காய், ஆட்டு ஈரல், தாரா முட்டை, மீன், சக்கப்பழம், இதுக்கெல்லாம் கணக்கு பார்த்தா பெரிய அண்ணன் தான் எனக்கு 40 ரூபாய் தரணும். அதில் இருந்து நான் இப்போ 10 ரூபாய் தான் கேட்டேன். ஆமாம், நீ தந்திருக்கிற. உன் எஸ்டேட்டில் ஒடிஞ்சு விழுந்த வாழையில் உள்ள விளையாத காயை தீயில வாட்டி நிறங்கொடுத்ததே தான் நீ கொண்டு வந்து தந்திருக்கிற. பாக்கி உள்ளதெல்லாம் அப்துல்லும் கொச்சுண்ணியும் சுலைமானும் பைசா கொடுத்து வாங்கி உன் கையில் கொடுத்து அனுப்புறது. நீ வரும்போது அதை கையில் கொண்டு வருவ. ஏதோ நீயே வாங்கினாப்புல இங்கே கொண்டு வந்து கொடுப்ப. டேய் திருடா! இதை கேட்டதும் உடனே அவன் சொன்னான், இறங்கடி ஐசாமா, பிள்ளைங்களை தூக்கு. நாம் இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது. நம்ம இடத்துல ஏதாவது ஓலைக்கீட்டை வச்சு மறைச்சி இருக்கலாம். இறங்கு. நான் சொன்னேன், நில்லுடா, அந்த ரூபாய்க்கு ஒரு பதில் சொல்லிட்டு பிறகு போ. அம்மா கேட்டுக்கங்க, இவன் கடையில் 4 சைக்கிள் இருந்த காலத்தில், ரொம்ப வருஷங்கள் ஒன்றும் ஆயிடலை, அப்போவெல்லாம் நான் வரும்போது இவன் கடையிலிருந்து எப்போவாவது சைக்கிள் எடுப்பேன். 10 நிமிஷம் கழித்து திருப்பி கொடுத்தாலும் 2 மணி நேரம் ஆயிட்டுன்னு சொல்லிடுவான். மொத்தத்தில் அவனுக்கு பைசா வேணும். அப்போவெல்லாம் இவன் வேலை என்ன தெரியுமா? இவன் கூட்டாளிகளான நாயர்மார், கிறிஸ்தியானிங்க, ஈழவமார்களையும் கூட்டிகிட்டு எர்ணாகுளத்துக்கு என்னை தேடி வந்துடுவான். அபிக்கு இவன் பொய் சாட்சி சொல்ல படித்து கொடுத்துருக்கிறது போல் அவங்களுக்கும் படித்து கொடுத்துருந்தான். வந்த உடனேயே அனீஃபாவோட கஷ்டங்களை பற்றி தான் அவனுங்க பேசுவாங்க. பாவம் அனீஃபா ரொம்ப கஷ்டப்படுறான், அப்படி இப்படின்னு எல்லாம் முடிஞ்ச பிறகு இவன் கடன் கேட்பான். எல்லாம் வாங்கிட்டு கடைசியாக வேற 5 ரூபாய் கேட்பான். இது பிள்ளைங்களுக்கு என் சார்பாக ஏதாவது வாங்கிட்டு போகவாம். நான் 3 ரூபாய் கொடுப்பேன். இவன் அந்த ரூபாயிலிருந்து ஒரு அணாவுக்கு ஆரஞ்சு முட்டையை வாங்கிட்டு வந்து பிள்ளைங்களுக்கு கொடுப்பான். அந்த காலத்திலே நான் 325 ரூபாய் கொடுத்து புதுசாக ஒரு சைக்கிள் வாங்கியிருந்தேன். அதை இவன் எப்படியோ அறிஞ்சிட்டான். ஒரு நாள் இவன் கூட்டாளிங்களோடு அங்கே வந்தான். வந்த உடனேயே சத்தியாகிரகம் தொடங்கிட்டான். அவனுக்கு என் சைக்கிள் வேணும். இது இருந்தாதான் அவனோட மற்ற லொடக்கு சைக்கிள் எல்லாம் வாடகைக்கு போகுமாம். இந்த சைக்கிள் என் அத்தியாவசிய தேவைக்கானதுன்னு நான் சொன்னேன். அப்போ இவனோட கூட்டாளிங்களில் ஒருத்தன் சொல்கிறான், ஹனீஃபா சைக்கிளுக்கான விலையை தந்துடுவான். அவன் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னால் இவன் ஒரு கட்டு நோட்டை எடுத்து என் மடியில் போட்டான். எண்ணி பார்த்தேன், 240 ரூபாய் இருக்குது. பாக்கி ரூபா அதை வீட்டுக்கு போனதும் அனுப்பி வச்சிடுவேன். நான் கூட வந்த கூட்டாளிங்க அதை அனுப்பி வைக்கிற பொறுப்பு எங்களோடதுன்னு சொன்னானுங்க. அவனுங்க ஜாமீன் கொடுத்தா போதாதா, கூடவே அதிகமாக 10 ரூபாயும் கடனாக வாங்கிக்கிட்டான். 3 ரூபாய் பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்க வாங்கினான். பல மாதங்களான பிறகும் கூட பாக்கி ரூபாயை அனுப்பலை. நான் இங்கே வந்தால் என்ன கண்டதும் இவனோட கூட்டாளிங்க ஒளிஞ்சிடுறாங்க. எட்ரா அந்த ரூபாயை. நான் பட்டாளத்துக்கே போயிடுறேன். அபி சொன்னான், பியும் பட்டாளத்துக்கு போவேன். லைலா சொன்னாள், நானும் பட்டாளத்துக்கு போகிறேன். ஐசாமா சொன்னாள், அப்படின்னா ரஷீதும் நானும் கூடவே வந்துடுறோம் பட்டாளத்துக்கு. சர்க்காருக்கு கஞ்சியும் கூட்டும் வச்சு கொடுக்க. நிறுத்தடி, நீ சபையில் வந்து பேசுறியா? பெரியண்ணன் இருக்காங்கன்னு பார்க்குறேன். இல்லைனா ஒன்னனா போடி அந்த பக்கம் என்று சொல்லிவிட்டு சந்தையில் இருக்கும் அவனது தையல் கடைக்கு போய்விட்டான். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு ரஷீதையும் சுபைதாவையும் எடுத்துக்கொண்டு உம்மா என் பக்கத்தில் வந்தாள். நாங்கள் குளிக்க போகிறோம், இந்த பிள்ளைங்களை கொஞ்சம் பார்த்துக்கடா. அவர்கள் குளிக்க போனார்கள். நான் குழந்தைகளை பார்த்து கொள்ள தொடங்கினேன். 2 பேரும் அழத் தொடங்கினார்கள். அழுகையை நிறுத்துவதற்காக நான் ஆட்டுக்குட்டியை தூக்கி கொண்டு வந்தேன். 2 குழந்தைகளும் ஒன்றுக்கு மட்டும் இருந்தார்கள். ஆட்டுக்குட்டி 2ஐயும் செய்தது. அந்த சபைக்கு மகா பரிசுத்தவாதியான அபு வந்தான். வந்ததும் கேட்டான், இது என்னது? அபு குழந்தைகளின் அழுகையை நிறுத்தினான். இதற்கு அவன் விசேஷமாக எதுவும் செய்யவில்லை. கண்களை உருட்டி பார்த்தான், கீழுதொட்டை கடித்தான், சத்தமிட்டான், பாத்துமாவின் ஆட்டை விரட்டினான், பூனைகளை உதைத்தான், கோழிகளை துரத்தினான். அதற்குள் நான் ஆட்டுக்குட்டியின் மலத்தையும் மூத்திரத்தையும் துடைத்து சுத்தம் செய்துவிட்டேன். குட்டியை தூக்கி முற்றத்தில் நிறுத்தினேன். பாத்தீங்களா, ஆடும் கோழியும் பூனைகளும் பிள்ளைங்களும் சேர்ந்து வராந்தாவை சீரழிச்சு போட்டிருக்கிறத. பெரியண்ண இதையெல்லாம் பார்த்தும் பேசாமல் இருக்கிறீங்களே, நான் என்னடா செய்யணும்? நல்லா அடி கொடுக்கணும். ஈர்க்கில் போல் இருக்கும் அபு பெரிய அடி ஆசானும் ஓங்கி குரல் கொடுப்பவனும் கூட. எல்லாருக்குமே அவனிடம் பயம் இருந்தது. அவனிடம் குழந்தைகளை ஒப்படைத்து விட்டு போக குழந்தைகளின் உம்மாமார்களுக்கோ என் உம்மாவுக்கோ தைரியம் கிடையாது. பெரியண்ணே, நான் உங்களோட ஒரு சட்டையையும் வேட்டியையும் திருடி வச்சிருக்கிறதா சின்ன அக்கா சொன்னாளா? நானும் அப்படி சொன்னாலா இல்லையா என்று நான் சொல்லவில்லை. அவனுக்கு கோபம் வந்தது. ஆளுக்கு எல்லாரும் தான் திருடுறாங்க, நான் மட்டும்தான் இல்லை. உம்மாவும் சின்ன அக்காவும் ஆளுக்கு ஒரு வேட்டி திருடினாங்க, அதை சொன்னாங்களா முதல்ல? நீ திருடினதா ஆணுமா சொல்லலை.
நான் ஒரு சட்டையும் வேட்டியும் திருடினது உண்மைதான். இதை நான் எங்கே வேணும்னாலும் சொல்லுவேன். பெரியண்ணன் எனக்கு என்ன தந்திருக்கிறீங்க? நீ படுத்திருக்கிற கட்டில், அது 40 ரூபாய் விலை. கட்டிலில் விரிச்சிருக்கிற ஜமுக்காலம், விரிப்பு, தலையணை, பெட்ஷீட், நீ போட்டிருக்கிற காஷ்மீர் சால்வை, இது மட்டுமே 50 ரூபாய் விலை. நீ வச்சுக்கிட்டு ஸ்டைலாக நடக்கிறியே பார்க்கர் பேனா, அது 42 ரூபாய் விலை. அப்புறம் நீ வரும்போதெல்லாம் உனக்கு ரூபா. இதுக்கு எந்த கணக்கும் இல்லை. இதெல்லாம் பழைய சாதனங்கள் தானே, புதுசாக ஏதாவது தந்திருக்கிறீங்களா? தரும்போது புதுசாக தானடா இருந்தது. பெரியண்ணே, எனக்கு ஒரு 25 ரூபாய் தாங்க. எதுக்குடா? வேணும். ஹனீஃபாவும் பணம் கேட்டான், அபுவும் கேட்டான். இன்றைக்கு அப்படி என்ன விசேஷம்? எல்லாரும் பணம் கேட்கிறார்களே. அபுவுக்கு பணத்துக்கான பெரிய தேவை ஒன்றும் இல்லை. 10-20 சட்டையும் வேட்டியும் பனியனும் எல்லாம் அவனிடம் இருக்கின்றன. ஒரு பெட்டி நிறைய செருப்பும் 60 ஜோடி செருப்பு அவனிடம் இருப்பதாக அம்மா சொல்லியிருக்கிறாள். குளிக்க போன பெண்கள் எல்லாம் வந்ததும் ஆண்கள் சாப்பிட வந்தார்கள். அப்துல் காதர் வந்ததுமே கேட்டான், அண்ணா ஒரு 50 ரூபாய் வேணும், அத்தியாவசியமா. சோலையை பத்துட்டு போடா. ஹனீஃபா திரும்பவும் ஞாபகப்படுத்தினான், நான் ஒரு 10 ரூபாய் கேட்டிருந்தேன். நான் எதுவுமே பேசவில்லை. 1 மணி நேரம் கழிந்த பிறகுதான் ரகசியம் பிடிபட்டது. தபால்கார குட்டன் பிள்ளை படியேறி வந்து சொன்னார், சாருக்கு ஒரு மணி ஆர்டர் வந்திருக்கு, 100 ரூபாய். குட்டன் பிள்ளையின் ஒரு கன்னத்தில் மாம்பழம் வைத்திருப்பது போல் ஒரு வீக்கம் இருந்தது. நான் அதை பார்த்தவாறே கேட்டேன், இந்த மணி ஆர்டர் வந்த விஷயத்தை யாருக்கிட்டையாவது சொன்னீங்களா குட்டம்பிள்ளை? சார், நாங்கள்லாம் இந்த ஊரில் பிழைக்கிறவங்க. அப்துல் காதரையும் ஹனீஃபாயும் வச்சு எனக்கு பல உதவிகளும் தேவைப்படும். அவங்க ஏற்கனவே சொல்லி வைக்கிறாங்க சார். சாருக்கு ஏதாவது மணி ஆர்டர் வந்தால் எங்கிட்ட முன்கூட்டியே தெரிவிக்கணும்னு. அப்படின்னா எனக்கு இந்த மணி ஆர்டர் வேண்டாம் குட்டம்பிள்ளை, நீங்களே எடுத்துக்கோங்க. ஐயோ, ஏன் சார்? 50, 25, 10, 3, 5 எத்தனை? கிட்டத்தட்ட அதுதான் கணக்கு.